Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebraல exercise 3.18ல question number 1. வாங்க question குள்ள போலாம். If A which is equal to matrix 1 9 3 4 8 minus 3 B which is equal to matrix 5 7 3 3 1 0 then verify that A plus B which is equal to B plus A. So இது பார்த்தீங்க அப்படின்னா LHS equal to RHS அப்படின்றத தான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம LHS எடுத்துக்கலாம். ஸோ LHSல என்ன கொடுத்துருக்காங்க? LHS which is equal to A plus B. ஸோ A கூட B ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ A என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கலாம். அதாவது 1 9 3 4 8 minus 3. ஸோ இதுதான் வந்து A மேட்ரிக்ஸ். அதே மாதிரி Bயோட மேட்ரிக்ஸும் எழுதிக்கலாம். ஸோ Bக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5 7 3 3 1 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணுறது அப்படின்னா எப்படி ஆட் பண்ணோம்னா, இங்கே ஒரு 1 இருக்கா, ஸோ இங்கே அதே இடத்துல ஒரு 5 இருக்கா, இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1 + 5 பார்த்தோம் அப்படின்னா 6, 9 + 7 பார்த்தோன்னா நமக்கு 16 கிடைக்கும். 3 + 3 பார்த்தோன்னா அகெயின் 6, 7 + 3 வந்து உங்களுக்கு 7, 8 + 1 பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 9ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே -3 இருக்குது, இங்கே 0 இருக்குது. -3 0 பார்த்தோன்னா உங்களுக்கு அகெயின் -3 தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ A plus Bக்கான மேட்ரிக்ஸ். இதை நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது கண்டுபிடிச்சிருக்கிறத 1ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம RHS கண்டுபிடிக்கலாம். ஸோ RHS பார்த்தோம் அப்படின்னா B plus Aன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எழுத வேண்டியது வந்து B மேட்ரிக்ஸ். ஸோ B மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். அதாவது 5 7 3 3 1 0. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எழுத வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட மேட்ரிக்ஸ். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் பார்த்தோம்னா 1 9 3 4 8 minus 3. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து 5 இருக்குது, அந்த பிளேஸில் இங்கே என்ன இருக்கோ அது கூட சேர்த்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 5 + 1ன்னு கிடைக்குமா? ஸோ 5 + 1 பார்த்தோம் அப்படின்னா 6, 7 + 9 பார்த்தோம் அப்படின்னா 16, 3 + 3 அகெயின் வந்து 6, 3 + 4 பார்த்தீங்கன்னா 7, 1 + 8 பார்த்தீங்கன்னா 9. அதே மாதிரி 0 - 3 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு -3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடச்சிருக்க மேட்ரிக்ஸ் வந்து என்னென்னு கிடச்சிருக்கு? 6 16 6 7 9 - 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் வந்து நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃப்ரம் 1 and 2. இப்போ 1ம் பாருங்கள் 2ம் பாருங்கள், ரெண்டுமே சேமாக தானே இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 இட் இஸ் ப்ரூவ்ட் LHS equal to RHS. ஸோ LHS which is equal to RHS போட்டு hence proved அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரம் 1 and 2ன்னு போடணும். ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS hence provedன்னு போட்டு இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா A plus -A which is equal to -A plus Aன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம LHS equal to RHS அப்படின்றது தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே இருக்கிறதுல பாருங்கள், ஒரு வாட்டி A எழுதணும், அடுத்த வாட்டி வந்து அதுலேயே மைனஸ் பண்ணி அந்த ஏவை எழுதணும். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம LHS பார்க்கலாம். ஸோ LHS பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? A plus -A தான் இருக்குது இல்லையா LHSல. அதை நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு A மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்களோ. ஸோ A மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 9 3 4 8 - 3. இதுதான் நம்மளோட A மேட்ரிக்ஸ். நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு -A தேவை இல்லையா? ஸோ -A அப்படின்னா என்னென்னா, ஏவை அப்படியே மைனஸ் ஆக்கணும். அதாவது ப்ளஸ்லாம் மைனஸாக போட்டுருங்க, மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக போட்டுருங்க. அப்போ 1 பார்த்தீங்கன்னா +1, அப்போ அது -1 ஆகிடும். இது -9, இது -3, இது -4, இது -8. இது ஆல்ரெடி மைனஸ்ன்றதுனால இது நம்ம +3ன்னு போட்டு முடிக்கணும். சரியா? இப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ நான் ப்ரீவியஸாகவே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 1 பிளேஸில் இங்கே என்ன இருக்குது? -1 இருக்குன்னா அப்போ இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம ஆட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணணும்னா என்ன ஆகும்? 1 - 1 வந்து 0, 9 - 9 0, 3 - 3 0, 4 - 4 0, 8 - 8 0, -3 + 3 அதுவும் 0. ஸோ இப்போ நமக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0 மேட்ரிக்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ 0 மேட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம RHS ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? RHS which is equal to -A plus Aன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் இட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு நமக்கு. ஸோ செகண்ட், அதாவது RHS ஈக்குவல் டு 0ன்னு வருதான்னு செக் பண்ணிக்கலாம்.
ஸோ அப்போ பண்ணும்போது மைனஸ் ஏன்றதுனால மைனஸ் ஏ மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். அப்போ -1 -9 -3 -4 -8 +3 இதுதான் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம ப்ளஸ் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். அப்போ 1 9 3 4 8 -3. இப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா -1 + 1 0 -9 + 9 0 -3 + 3 0 -4 + 4 0 -8 + 8 0 +3 -3 0 உங்களுக்கு. ஸோ இப்போ மறுபடியும் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 0 தான் கிடச்சிருக்கு. 0 0 0 0 0 0. ஸோ இதை நான் இப்போ வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரூஃபில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா a - a -a + v = 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் 1 and 2 எப்படி நீங்கள் எழுதணும்? ஃப்ரம் 1 and 2 it is proved that a plus minus a which is equal to minus a plus a equal to 0 அப்படின்னு போட்டு எண்ட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. Thank you.